பேச போகிறேன். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறேன். சாமுவேலை கூட்டத்துக்கு கூப்பிட்ட போது, சாமுவேலே சாமுவேலே, கர்த்தாவே சொல்லும், ஏதோ அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அந்த சிறு பையன் தேவனிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுத்து அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டது போல இந்த நாளிலே நானும் அதே விதமாக, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி ஒரு விஷயம், உலக கஷ்டம், கவலை, பாரம், துயரம் எல்லாவற்றையும், எல்லா சிந்தையும், மனைவி, பிள்ளை, சொந்தம், இனம், பந்தம் எல்லாரையும் ஒரு விஷயம் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு பரலோகத்தின் தேவனுடைய சிந்தை மாத்திரம் நம்முடைய இருதயத்தின் சிந்தையும் இந்த வேளையில் ஆள கடவுது. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீ உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் பிடிக்காதே. உதவாத என்னில் நீ உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் பிடிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் பிடிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் பிடிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதத்தா, உங்க மறந்தா எங்கே போகலாம். நீங்க நினைச்சா ஆசீர்வாதத்தா, என்ன மறந்தா எங்கே போகலாம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆமாண்டவரே, உடைந்த பாத்திரம் நாங்கள், அது உமக்கே தெரியும். ஆண்டவரே, ஒரு காலத்தில் உண்மை மறுதளித்து திரிந்தவர்கள் நாங்கள், அது உமக்கே தெரியும்ப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களை மறக்காதபடிக்கு, நாங்களும் உண்மை மறக்காதபடிக்கு, நீர் என்றென்றைக்கு வீற்றிருக்கிற சதாகாலமும் எங்களுடைய தேவன் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய இருதயத்தின் சிந்தையிலும் நினைக்க கற்று உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. தரை மட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிற காரியம் என்ன? நான் ஒரு காரியத்தை உங்களோடு சொல்லி பின்பு வசனத்துக்குள்ளாய் கடந்து செல்லலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஒரு முறை இங்கிலாந்தில் நிறைய ஸ்கூலில் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஒரு ஏத்திஸ்ட், ஒரு டீச்சர் அம்மா, அவங்க தெய்வத்தை விசுவாசிக்காதவர்கள், தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். அவங்களுடைய சிந்தையெல்லாம் என்ன, சாத்தான் அப்படியே அவங்களை பிடித்து சிறை வைத்திருக்கிறதுனால தன்னை போல பிறரையும் மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அந்த சகோதரிக்கு. முதல்ல அவங்க எங்கிருந்து தொடங்க ஆரம்பித்தாங்க? தன்னுடைய கிளாஸ் ரூம்ல இருந்து தொடங்க ஆரம்பிச்சாங்க. அந்த டீச்சர் அம்மா டெய்லி தேவனை மறுதலிக்கக்கூடிய பல வார்த்தைகளை பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டு வந்தாங்க. இதை சில பிள்ளைகள் கேட்டு சில பிள்ளைகள் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. சில பிள்ளைகளுக்கு வீட்டில் நம்ம அப்பாவும் அம்மாவும் சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் வேறு, நம்முடைய டீச்சர் கிளாஸ் ரூம்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியங்கள் வேறு. இது எது உண்மை என்று ஒரு தடுமாற்றத்தினுடைய நிலையில பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த வேளையில ஒரு நாள் அந்த அம்மா தெய்வம் இல்லை என்பதை நிரூபிக்கத்தக்கதாக, ஆணித்தரமாய் நிரூபிக்கத்தக்கதாக பிள்ளை
பிள்ளைகள் எல்லாம் வெளியில அழைத்து சென்று ஒரு நல்ல புல்வெளியில வியாபாரம் செய்து, அன்பு பிள்ளைங்களா, நீங்க பார்க்கிற இந்த காரியம்லாம் என்ன பாருங்க, எவ்வளவு அழகா இயற்கை இருக்கிறது என்று சொல்லி, இந்த புல்வெளியெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. ஆமா டீச்சர், ரொம்ப அழகா இருக்கு. ஆகாயத்து பறவைகள் எல்லாம் பாருங்க, அது எவ்வளவு சந்தோஷமா சுற்றி திரிகிறது, எவ்வளவு அழகா சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிறது. ஆமா டீச்சர், ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. நீங்க பார்க்கிற இந்த பூக்கள், மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கிறது சொல்லி பாருங்க குட்டி பிள்ளைங்களா அப்படின்னு சொன்னப்போ, அந்த குட்டி பிள்ளைங்கலாம் ஆமா டீச்சர், இது எல்லாம் நீங்க பார்க்குறீங்க, உங்களால பார்க்க முடிகிறது, உங்களால் தொட்டு உணர முடிகிறது, உங்கள் இருதயத்தில் இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனா யாராவது கடவுளை பார்க்குறீங்களா? யாராவது ஆண்டவரை பார்த்துருக்கிறீங்களான்னு சொன்னப்போ இந்த சின்ன பிள்ளைங்கலாம் இல்லை டீச்சர்னாங்க. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, பார்த்தீங்களா, அப்போ கடவுள் இந்த உலகத்துல கிடையாது, தேவன் இல்லை என்று சொல்லி மிக ஆணித்தரமாய் பிள்ளைகளோடு வாதாடி கொண்டிருக்கிறார். சற்றென்று ஒரு சிறு பெண் எழுந்தார். எழுந்த உடனே அந்த டீச்சர் நம்ம நினைச்சாங்க, இந்த பிள்ளை நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறான்னு சொல்லி ஆசையா என்னமான்னு கேட்டாங்க. நான் முன்னாடி வந்து ஒரு காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாமான்னு கேட்டான். மாமா சொல்லி இந்த பிள்ளையை முன்னால் அழைத்து அவரோடு நிற்க வைத்து பேசுறா சொன்னாங்க. அப்போ அந்த அம்மா அந்த குட்டி பிள்ளை சொன்னாலா, ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் டீச்சரை பார்க்குறீங்களா? ஆமா பார்க்குறோம். டீச்சர் உங்க கண்ணுக்கு தெரியுறாங்களா? தெரியுறாங்க. யாராவது டீச்சருடைய பிரைடை பார்க்குறீங்களா கேட்டாங்க. எப்படி? யாராவது டீச்சருடைய பிரைடை பார்க்குறீங்களா? இல்ல, எல்லா பிள்ளைங்களும் ஒரே சத்தமா கத்திச்சான். அப்போ டீச்சருக்கு மூளை இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சிறு பிள்ளைக்கு தேவன் கொடுத்த ஞானத்தை பாருங்க. அந்த இடத்தில் தானே அந்த சகோதரி வெட்கி தலை குனிந்து எல்லா பிள்ளைகளிடத்திலும் மன்னிப்பு கேட்டார். வேதனை பற்றி என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 16வது அதிகாரத்துல எடுத்து நம்ம வாசிக்கலாம். 1வது வசனம், தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவனோ ஒருவனும் இல்லை. தேவன் இல்லை என்று யார் சொல்லுவா? மதிகேடன் தான் சொல்லுவா. தேவன் இல்லை என்று மதிகேடனால் மாத்திரமே சொல்ல முடியும். இன்னைக்கு இந்த உலகத்துல பரவலாக இதை பற்றி ஒரு பெரிய விவாதங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அநேகர் கேட்கிற காரியம், where is your God? தேவன் தேவன் என்று அடித்துக் கொள்கிறீர்களே, எங்க இருக்கிறார் உன் தேவன்? 2000 வருஷத்துக்கு பின்பாய் பூமிக்கு இறங்கி வருவார் என்று சொன்னீங்களே, இதுவரைக்கும் வரலையே, எங்கே உன் தேவன்? நீங்கெல்லாம் மூடர்கள் என்று சொல்லி நம்மை பரியாசம் பண்ணுகிற அநேக கூட்டங்கள் இந்த உலகத்திலே எழும்பி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இல்லை என்று மதிகேடன் தான் சொல்லுவான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தொடர்ந்து நாம் அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது 2வது வசனத்தை வாசிங்க. உணர்வுள்ளவன் என்று பார்க்க கண்ணோக்கினார், எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஐயோ ஒருவனாகிலும் இல்லையா. எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லப்பா. நீங்க எனக்கு சாட்சிகளா இருக்கிறீங்களா? நான் இருக்கிறேன் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை ஓட்டம் எப்படி அமைந்திருக்கிறது? எதை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறீங்க இன்னைக்கு இந்த உலகத்துல? What is your destiny? உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில ஒரு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற ஒரு இலக்கு இருக்கிறதா? எல்லாரும் பணத்துக்கு பின்னாலும், பொருளுக்கு பின்னாலும், ஆடம்பரத்துக்கு பின்னாலும், அதிகாரத்துக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிற உலகம், தேவனை மறந்து வழி விலகி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனக்கூட்டம். இந்த ஜனக்கூட்டத்தை எப்படி நாம் தேவனிடத்தில் திருப்பி கொண்டு வர போகிறோம்? பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில்
இடத்துல கேட்கிற காரியத்தை குறித்து யார் உத்தரவு சொல்லக்கூடும்? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாராம். பரிதாப நிலை. எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவன் கூட இல்லையா? ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொஞ்சம் சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை இந்த நாளிலே நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும்? பிரியமானவர்களே, சங்கீதம் 109, 150 1 6 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது தாவீது ராஜா மிக அழகாக பாடுகிறார். தேவன் எப்படி இந்த உலகத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து சற்று நாம் அதையும் பார்த்து விடுவோம். சங்கீதம் 150. அல்லேலூயா. அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துதியோடு அவர் துதியுங்கள். வீணையோடும் சுர மண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். துதியுங்கள். சுவாசமுடையாகும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதக்காரன் இதை குறித்து என்ன பாடுகிறார்? சுவாசமுள்ளையாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி கம்பீர சத்தத்தோட சொல்லுகிற ஒரு சத்தம் தாவீதின் சத்தம். இந்த நாளிலே நாம எப்படி தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறோம்? எப்படி தேவனை நாம் உலகத்திற்கு அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? எப்படி நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை நாம் கட்டி அமைத்திருக்கிறோம்? பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுவான். சரி, ஓகே. தேவனை அடையாளப்படுத்துகிற நீங்களும் நானும் இந்த உலகத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எப்படி தேவனை பிறருக்கு அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? சற்று யோசித்து பாருங்க. நம்முடைய நடைகளிலே, பேச்சுகளிலே, நம்முடைய செயல்களிலே, நம்முடைய வேலைகளிலே, நம்முடைய உத்தமத்திலே, எந்த காரியத்திலே தேவனை நாம் பிறருக்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம்? யாராவது உங்களிடத்துல ஒரு மாறுதலை பார்க்கிறாங்களா? உங்களுடைய முகத்துல, உங்களுடைய பேச்சுல, உங்களுடைய செயல்ல ஒரு மாறுதலை யாராவது பார்க்கிறாங்களா? அந்த உலகத்துல இவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, இந்த பெண்ணிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது, இந்த அக்காட்ட பேசும்போது மனசு எவ்வளவு லேசா மாறுது, இவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது, யாரோ இவர்களிடத்துல இருக்கிறாங்க, இவர்களை இயக்குகிறவன் யாரோ ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி யார் நம்மை அடையாளம் கொண்டிருக்கிறார்? பிரியமானவர்களே, அப்படி அடையாளப்படுத்தினோம்னா இன்னைக்கு 3/4 பங்கு ஜனம் தேவனை அறிந்திருக்குமே. ஏன் அறியவில்லை? ஏன் அறியவில்லை? யோசித்து பாருங்க. சங்கீதம் 148 தாவீது பாடுகிறார். 1-13 வசனம் முடிய, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நிலையாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அப்ப இந்த உலகம் கர்த்தரை விட்டு எவ்வளவு பின்னோக்கி இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாம வெளியில போய் ஆண்டவருடைய பாடலை பாடுவதற்கு கூட நமக்கு பர்மிஷன் இல்லை. அன்னைக்கு ஒரு சகோதரன், ஒரு கருப்பிடத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் வெளியிலிருந்து சத்தமா தேவனை நோக்கி இயேசு நல்லவர் என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். தெருவில் நின்று போலீஸ்காரங்க 3 பேர் வந்து அவர் அப்படியே அழகா தூக்கிட்டு போறாங்க. எந்த நாட்டில் இருக்கிறோம்? நம்ம கிறிஸ்துவ நாட்டில் இருக்கிறோம். பரிதாப நிலை. யோசித்து பாருங்க. அப்போ சங்கீதம் 148 எல்லா வசனத்தையும் நீங்க வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 5வது வசனத்தை வாசிங்க. அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவர்களே, கர்த்தரை துதியுங்கள். மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடுபனியே,
காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இரவுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளை கர்த்தரை துதியுங்கள். பாருங்க, எல்லாரும் கர்த்தரை துதிக்கிறோம். அந்த உலகத்துல தேவனால் படைக்கப்பட்ட எல்லோரும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை. அவர் அதற்காக தான் நம்மை படைச்சார். அவர் சொன்னார், நன்மையினால கிருபையினால உங்களை முடிசூட்டி இருக்கிற தேவ தூதர்களின் சற்று சிறியவர்களை படைத்திருக்கிறேன். அப்போ தேவன் படைத்த ஒரு காரியத்தையே மறந்து இந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறாங்களே, இதற்கு என்ன காரணம்? இதற்கு என்ன காரணம்? ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு பின் 2000 வருஷங்களாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அநேக சுவிசேஷகர்கள் எழும்புறாங்க, தீர்க்கதரிசிகள் எழும்புறாங்க, அப்போஸ்தலர்கள் எழும்புறாங்க. அந்த நேரத்தில் ஒரு வல்லமை, ஒரு அக்கினி, ஒரு அபிஷேகம் பூமியில இறங்குகிறது, ஒரு எழுப்புதல் வருகிறது. ஆனால் அது அப்படியே அவருடைய காலத்துக்கு பின்பாய் தனித்து விடுகிறது. யோசித்து பாருங்க, நமக்கு முன்னோர்கள் நமக்கு கொடுத்து போன அந்த காரியங்களை எத்தனை பேர் தொடர்ந்து செய்து வருகிறோம்? காடென்றும் பாராமல், நாடென்றும் பாராமல், கல் மலை முள் என்று பாராமல், அக்கினி என்று பாராமல், சாவு என்று பாராமல் எத்தனை மிஷனரிகள் இந்தியாவில் வந்து தங்கள் உயிர்களை விட்டிருக்காங்க. அவங்க விட்டு போன பணியை யார் செய்திருக்கிறார்? இன்னைக்கு எல்லாம் அநேக ஊழியர்கள் எப்படி மாறிவிட்டது? தன் ஊழியத்தை பெருக்குவதிலும், தன் ஊழியத்தின் பிரஸ்தாபங்களை பெருக்குவதிலும், பணத்தை பெருக்குவதிலும் இதிலேயே நேரத்தை செலவழிக்கிறாங்க ஊழியக்காரங்க. ஜனங்கள் பின்னால் யார் போவது? யார் என்னுடைய வேலையாய் போவேன் என்று சொல்லி இயேசு கேட்டாரே, அந்த வேலைகளை யார் செய்வது? யோசித்து பாருங்க. என்னிலும் பெரிய காரியங்களை நீங்க செய்வீங்கன்னு சொன்னார் ஐயா. இயேசு எப்படிப்பட்ட காரியத்தை செய்து போனார்? இறந்து 3 நாள் ஆயிற்று, கல்லறையில் அடைக்கப்பட்டிருந்தது. லாசருவே வெளியே வா. ஒரு வார்த்தை, கட்டப்பட்டிருந்த லாசர். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அவருடைய உடல் எல்லாம் எப்படி கட்டப்பட்டிருந்திருக்கும்? தலை முதல் உச்சந்தலைகள் உள்ளங்கால் வரையிலும் சுற்றி கட்டப்பட்டிருந்திருக்கும். எப்படி அவர் எழுந்தார்? எப்படி அவர் நடந்தார்? எப்படி அந்த பாறைகள் திறந்தது? எப்படி அவர் வெளியே வந்தார்? யோசித்து பாருங்க. தேவனுடைய காரியங்கள் அற்புதமானவர்கள், பிரியமானவர்களே. நம்முடைய குறுகிய மூளைக்குள் அந்த பரிசுத்தருடைய வல்லமையை நாம் என்ன செய்யக்கூடாது? குறுக்கி பார்க்கக்கூடாது. இப்படிப்பட்ட வல்லமை செய்தவர் சொல்றாரு, என்னிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள். எங்க செஞ்சிருக்கோம் பெரிய காரியம்? நம்ம வீட்டில் தான் பெரிய காரியத்தை செஞ்சுட்டு இருக்கோம். சமைச்சியா, சாப்பிட்டியா, பிள்ளைகளை அதட்டுறதுல, மனைவி அதட்டுறதுல, இதெல்லாம் தான் பெரிய காரியத்தை செஞ்சுட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் சொன்னாரே. எத்தனை பேர் நாம் தரித்திருக்கிறோம்? அவருடைய வல்லமை, அவருடைய ஆவியை அச்சு அடையாளமா எத்தனை பேர் நாம் தரித்திருக்கிறோம்? யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரே, நான் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை இந்த பூவிலை விட்டுட்டு போறேன். எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம் அந்த அபிஷேக ஆவியானவரை? யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே? மத்தேயு 6:33 என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம அந்த பேசிக்க விட்டுட்டோம். அந்த கூட கொடுக்கப்படுகிற வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு அது பின்னாலே ஓடிட்டு இருக்கோம். இந்த வருஷம் 35,000 பவுண்டு, அடுத்த வருஷம் 41 ஆகுமா, 46 ஆகுமா? ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு எத்தனை பேரை நீங்க அழைத்து வந்தீங்க பிரியமானவர்களே? சொல்லுங்க 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 சொல்லுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சிந்தை எதை நோக்கி இழுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது? நாம் எப்படியாய் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று நாளில் கணித்தறியுங்கள். ஆண்டவர் சொல்றார், எப்பா, இந்த உலகத்தில் நான் படைச்சது
என் அன்பு மகளே, உன் தாய்க்கு நான் உனக்கு பிள்ளையாய் கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டே, அதை மறந்து விட்டாயா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். என் மனைவி உட்கார்ந்திருக்கிறார். அவ எதற்காக தன்னை அர்ப்பணித்தவள் என்று தெரியுமா? பீகார்ல போய் அகஸ்டின் ஜெபகுமாரன் கூட போய் நான் ஊழிய செய்யணும் தன்னை அர்ப்பணித்த ஒரு பெண் இன்று இங்கிலாந்திலே உங்கள் முன்னால உட்கார்ந்திருக்கிறார். திசை மாறி, வழி மாறி, தான் அழைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து. எத்தனை பெண்கள் அவளை போலவே இருக்கிறீங்க? யோசிப்பாங்க. ஏன்னா ஒரு பக்கம் பெற்றோருடைய நிர்பந்தம், மறுபக்கம் உலகத்தின் நிர்பந்தம். ஐயோ, வாழ்க்கையில் நம்ம எப்படியாவது உயர்ந்துடணுமே, நம்ம எப்படியாவது ஒரு பெரிய நிலை அடைந்துடணுமே, 4 பேர் மதிக்கத்தக்கதாய் நாம் இந்த உலகத்தில் ஒரு பெரிய பொருளின் அந்தஸ்தை அடைந்து விடணுமே என்று சொல்லி ஓடி திரிகிற அந்த சிந்தனை தேவனின் நம்மையும் பிரிக்கிறது. பிரியமானவர்களே, அவர் தான் கிளியரா சொல்லியிருக்காரு. பேசிக் என்னப்பா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் அது நீதியும் தேடுங்க. என்னப்பா அந்த நீதி? தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி என்ன? நம்மையும் நம்மோடு கூட சேர்ந்தவர்களை பரலோகத்திற்கு அழைத்து போவதுதான் அந்த நீதி. யோவான் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 3வது வசனத்தை வாசிங்க. அதுல தெளிவாய் போட்டிருக்கிறது, ஆண்டவர் நம்மை எதற்காக விட்டு சென்றார், இனி எப்படி வருகிறார், இனி எப்படி நம்ம அழைத்து போகிறார் என்று சொல்லி. யாராவது ஒரு அந்த வசனத்தை வாசிங்க ப்ளீஸ். நான் போய் நான் இருக்கும் இடத்துல, அவர் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை எங்களுக்கு சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் இன்னொரு வசனத்தை எனக்கு நினைவுபடுத்துகிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 20-21 எடுத்து வாசிங்க. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவனிடத்தில் நான் பிரவேசித்து நான் அவனுடைய பூஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட பூஜனம் பண்ணுவான். இதுல கிளைமேக்ஸ் அடுத்த வசனம் தான். அது நல்ல கவனிங்க. நான் ஜெயம் கொண்டு. யாருங்க? சத்தமா சொல்லுங்க. யார் ஜெயம் கொள்ளணும்? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல. இது யார் சொல்றா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்வேன். ஹல்லேலூயா! எத்தனை கிருபை பாருங்க, எத்தனை ஆனந்தம் பாருங்க. அந்த நாட்களை சற்று உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி பாருங்க பிரியமானவர்களே. தேவனோடு கூட அமர்ந்திருந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கேருபீன்களும் சேராபீன்களும் எப்படி அவரை ஓயாமல் பாடிக்கொண்டிருக்கிறதோ அதே வண்ணமாய் அவர் முன்பாய் நின்று அவருடைய முகத்தை தரிசித்து அவரை பார்த்து நாம் பாடப் போகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று. ஹல்லேலூயா! அந்த நாள் எத்தனை இன்பமான நாள் யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட இன்பமான நாட்கள் வேண்டுமா? இல்ல பலத்தின் மிகுதினால் 80 வருஷம், அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லை. லெட் மீ ரிமைண்ட் யூ, உங்களுடைய தலைமுறைக்கு நீங்க என்ன விட்டுட்டு போறீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு, உங்க சந்தானத்திற்கு நீங்க என்னத்தை விட்டுட்டு போறீங்க? சொத்தா? சுகமா? இல்லை தேவனுடைய வார்த்தையா? எத்தனை பேர் நாம் மறந்து போனோம்? நம்முடைய பெற்றோர்கள் அந்த காலத்தில் எப்படி நம்மளை வளர்த்தாங்க? இன்னைக்கு நாம் நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்த்து கொண்டு இருக்கிறோம்?
ஆண்டவருடைய வசனத்தை ஊட்டுகிறோமா? நமக்கு பின் அந்த பிள்ளை இந்த உலகிலே வாழ்வதற்கான பலத்தை விதைத்து போகிறோமா? வெறும் பேர் புகழ் சொத்து ஆஸ்திகளை நீங்கள் சேர்ப்பது பயனில்லை. அது பூக்களும் புழுக்களும் பூச்சிகளும் அரிக்கிற ஒரு காரியம். நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அது. நம்ம செத்துட்டோம் வைங்க, நம்ம கழுத்துல இருக்கிறத கூட களத்திட்டு நம்ம உள்ள இறக்குவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். யோசிச்சு பாருங்க, வாழ்கிற வரைக்கும் தான் அகஸ்டின், படுத்துட்டேன்னா டெட் பாடி எப்போ கொண்டு போய் எப்போ எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்பாங்க. அகஸ்டினை எப்போ கொண்டு போறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய குறிக்கோள், நம்முடைய நோக்கம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? சங்கீதம் 48:11 இப்படியாக சொல்லுகிறது, உம்முடைய நியாயத்தீர்ப்பு நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களிகூறுவார்களாக. சீயோனை சுற்றி உலாவி அதில் கொத்தளங்களை எண்ணுங்கள். 48:14 இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். ஏன் நாம இந்த தேவனை பிறருக்கு சொல்ல தயங்குறோம்? யோசித்து பாருங்க. ஏன் பரலோக மகிமை நமக்கும் கிடைக்கணும்னு அவர் ஏன் ஆசைப்படணும்? ஏன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூலோகத்துக்கு அனுப்பணும்? ஏன் அவர் கடைசி சொட்டு ரத்தமுடைய தரையில் விழ தன்னை ஒப்பு கொடுக்கணும்? அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் அவரை வல்லமையினால் நிரப்பியிருந்தார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பியிருந்தார். அவர் நன்மை செய்கிறவராகியும் பிசாசு வல்லமையில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார். இப்படிப்பட்ட தேவன் இந்த உலகத்துல வாழும் பொழுது அவரை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்களா? என்ன சொன்னாங்க? இவன் பிசாசு பிடித்தவன் சொன்னாங்க. மோசையின் பிரமாணத்தை மாற்றி அமைக்கிறான். இவன் பிசாசு பிடித்தவன். தன் சொந்த ஜனங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இத்தனைக்கும் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்குது. ஒரு வீட்டுக்குள்ள இருந்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். திடீர்னு கூடைய பிரித்து ஒருவனை உள்ளே இறக்கிறாங்க. தொட்டு குணமாக்குகிறார். இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி குஷ்ரோகி கேட்டது போல, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்லி, நீ விசுவாசிக்கிறாயா என்று ஒரு வார்த்தை தான் கேட்டார். கை வைக்கல, நின்று அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணல. ஒரே வார்த்தை, நீ விசுவாசிக்கிறாயா? உன் விசுவாசத்தின்படி உனக்காக ஆக்கணும். That's all. எப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனை நாம் சொந்தமாய் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட தேவன் நமக்கு மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப அவருக்கு எவ்வளவு உண்மை உள்ள ஜனங்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில யோசித்து பாருங்க. சங்கீதம் 45:17 இப்படியாய் சொல்கிறது, உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். பாருங்க, நாம என்ன செய்யணுமா? உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். தலைமுறை யாரு? நமக்கு பின்னால் வளர்கிற தலைமுறைகள். அவங்களுக்குள் நம்ம பிரஸ்தாபப்படுத்தணுமா? இது நிமித்தம் ஜனங்கள் உண்மை என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். நம்முடைய தலைமுறையை நம்ம எப்படி வளர்த்துட்டு இருக்கோம்? கொஞ்ச நேரத்துக்கு நான் கேட்டேன் உங்ககிட்ட. யோசித்து பாருங்க. இன்னையிலிருந்து தலைமுறை மேல, நம்மளுடைய பிள்ளையின் மேல கவனமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இல்லைன்னா சாத்தான் அவன் பக்கமா நம்ம பிள்ளைங்களை எடுத்துட்டு போயிடுவான். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம
நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு செல்போனை கொடுத்தோம். இன்னைக்கு அதுவே நம்ம குடும்பத்துக்கே தொந்தரவாகி போச்சு. செல்போன் இல்லைன்னா பிள்ளைங்க எப்படி அழுது? ஏங்க நம்மளாலே செல்போன் இல்லாம இருக்க முடியாது. அப்ப நம்ம தலைமுறைக்கு எதை கடத்துகிறோம்னா, இந்த உலகத்தில நம்ம கற்றுக்கொண்ட இந்த ஆசைகள், இந்த காரியத்தை தான் நம்ம தலைமுறைகளுக்கு கடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, தாவீது ராஜா சொல்றாரு, நான் என் தலைமுறையை ஒழுங்குபடுத்திட்டேன்னா அவர்களும் கர்த்தரை சதா காலம் வணங்குகிற பிள்ளைகளாக மாறி போவார்கள். பாருங்க, நம்ம எவ்வளவு காரியத்தை நம்ம லேக்கா இருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஒன்று சொல்றேன். 2011 தான் கடைசியா இந்தியாவில் சென்சஸ் எடுத்தாங்க. கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2.37%. நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன் பாருங்க. இந்தியாவில் இப்போ மொத்தம் இருக்கிறது 26 மில்லியன் கிறிஸ்டியன்ஸ் அக்கார்டிங் டு தி சென்சஸ். இதில் கேரளாவில் தான் ஹையஸ்ட் 6.14 மில்லியன் பீப்புள்ஸ் கிறிஸ்டியனாக இருக்கிறாங்க. 18.4%, அதாவது ஓவரால் பாப்புலேஷன், ஸ்டேட் பாப்புலேஷன். சரியா? அப்புறம் நாகாலாண்டில் 87.92, அதுதான் ஹையஸ்ட் இன் பாப்புலேஷன் நாகாலாந்து. அப்புறம் மிசோரம் 87.16, அப்புறம் மேகாலயா 74.29, அருணாச்சல பிரதேஷ் வெறும் 30%, கோவா 25.10%, பாண்டிச்சேரி வெறும் 6.3% தான். சரி, பாம்பே வெறும் 3.4% தான். நம்ம தமிழ்நாடு எப்படி? நம்ம தமிழ்நாட்டில் இருந்த அப்போஸ்தலர்கள்லாம் யாரு? டிஜிஎஸ் தினகரன் ஐயா, பால் தினகரன் ஐயா, அப்புறம் வேற யாரு? மோகன் சிலாசஸ் ஐயா. திரளான கூட்டம், அவங்க கூட்டத்துக்குலாம் வருதுல்ல. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? வெறும் 6.3%. கேன் யூ பிலீவ் தட்? அதுலேயும் பெரும்பான்மை சவுத் சைடில் தான் இருக்காங்க. பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு பரிதாபம். வேறொரு சென்சஸ் சொல்லுது 12% வரைக்கும், அதாவது 9.45 மில்லியன் தமிழ்நாட்டில் இப்போ இருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் அது நிரூபிக்கப்படாதது. அக்கார்டிங் டு 2011 சென்சேஷன் இதுதான். இதுல இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லி தரேன். நம்ம நாட்டுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த இந்த இங்கிலாந்து தேசம், சோ-கால்ட் கிறிஸ்டியன் கண்ட்ரி, இதோட ஷாக்கிங் நியூஸை பாருங்க. இப்போ இன் 2021 அவங்க சென்சஸ் பிரகாரம் 27.5 மில்லியன் பீப்புள், இல்லைன்னா 46.2% தான் டோட்டல் பாப்புலேஷன். இதில் கிறிஸ்டியனா இங்கிலாண்டில் வாழ்றாங்க. எத்தனை? 46.2% பீப்புள் தான் இங்கிலாந்தில் தற்சமயம் கிறிஸ்தவர் என்ற பெயரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கம்பேர்ட் டு 2011, this was 13.1% டிஸ்க்ரீட், கீழே போச்சு. 2011 51.3% இருந்துச்சு. 2001 எத்தனை தெரியுமா? 72% இருக்கு. இன்னைக்கு எத்தனை இருக்கு? வெறும் 46.2. இது இன்னும் கீழே போகும். இயேசுவை பற்றி அறிந்த எத்தனையோ ஊழியர்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. ஆனா ஏன் ஜனங்களிடத்துல சுவிசேஷத்தை கொண்டு போவதில் தோற்று போகிறாங்க? கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் சட்ட திட்டங்களுக்கு பயப்பட்டு இயேசுவை பற்றி அறிக்கை செய்ய பயப்படுறாங்க. நம்ம உலகம் எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. கிறிஸ்தவ தேசம். இன்னும் சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கு கிங் யாரு? தலைவர் யாரு? நம்ம கிங் தான். இருந்தாலும் சர்ச்செல்லாம் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சர்ச்செல்லாம் இந்து சமய வழிபாட்டுக்காய் திறந்து கொடுக்கப்படுகிறது. இஸ்லாமிய வழிபாட்டுக்காய் திறந்து கொடுக்கப்படுகிறது. ஸ்கேட்டிங் போர்டு விளையாடுறதுக்காக திறந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது.
Can you believe that? என்ன சொல்ல போறோம்? What is your answer today? Who is responsibility for this? நம்ம இத கை கொண்டு சிரிக்க போறோமா பார்த்து, இல்ல கண்ணீர் வச்சு அழ போறோமா? கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட சொல்லி ஒரு பெரிய பொறுப்பை இடத்துல கொடுத்து போனாரே. உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க சொன்னாரே இயேசு. எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கீங்க? ஆண்டவர் கேட்பார் நாளைக்கு, எப்பா உனக்காக நான் மறைச்சேனே, எனக்காக நீ என்ன செஞ்ச? What you have done so for me. What is your answer, sister? What is your answer, brother? சிலுவை சுமந்தவராய் சீசராயினும் பாடுறது நல்லதா இருக்கு. எத்தனை பேர் அந்த சிலுவையை பற்றி பிறருக்கு சொல்லியிருக்கிறார்? பயம், தயக்கம், நடுக்கம் ஏன் வருகிறது? இயேசுவின் பலன் நமக்குள்ள இல்லாததனால வருகிறது. இது அந்த நாளில் நம்ம உடச்சி எரிஞ்சா நம்ம ஒரு இலக்கு நிர்ணயிச்சே ஆகும். அந்த நாளில் ஆண்டவரே, எப்படியாவது இந்த 2024 ஒரு 2 ஆத்துமாவையாவது உம்முடைய சமூகத்துக்கு நான் கொண்டு வந்துடுவேன்ப்பா. Can you take that promise with you? God will bless you today. Hallelujah. அதுதான் சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உலக ஆசீர்வாதம் அவருக்கு தெரியும். நம்ம என்னிடத்துல குறைபட்டிருக்கிறோம், எங்கெங்க அவமானப்பட்டிருக்கிறோம், எந்தெந்த நிந்தையின் வழிகளில் நடக்கிறோம், யார் யாரெல்லாம் நம்ம நிந்திச்சாங்க, எந்த இடத்துல நம்முடைய தலையை உயர்த்தணும். He knows everything. He has his plan. According to his will, according to his plan, everything shall be added in you. Hallelujah. அப்ப யோசித்து பாருங்க, நம்முடைய முதல் priority எதுல இருக்கணும்? இந்த நாள்ல இயேசுவை அறியாத திரளான ஜனக்கூட்டம் பெருகிட்டே இருக்கு. உலக கூத்துகள் நடு ரோட்டுக்கு வந்தாச்சு. அந்தரங்கமாய் அசிங்கமாய் நடந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு தெருவில் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவ பயமற்று எல்லா தேசமும் இப்படி பாய் போய் கொண்டிருக்கிறது. அமெரிக்கால ட்ரம்ப் ஜெயிச்சவன அறிக்கை செய்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? கமலா ஹாரிஸ் சொன்னாங்க, how dare you to say, what is that? Merry Christmas. How dare you to say Merry Christmas? யாரு? இந்தியால தமிழ்நாட்டுல ஓரமா ஒரு குடிசையில வாழ்ந்த ஒரு அம்மா இன்னைக்கு அமெரிக்கால போய் வாழ்ந்த உடனே அந்த தலைமுறையில இயேசுவை அறிந்த தலைமுறைக்கு கிறிஸ்தவ நாட்டில் போய் தைரியமா சொல்லுது மீடியால. How dare you to say Merry Christmas? ட்ரம்ப் சொன்னார், I dare you to say, finally we are dare to say that Merry Christmas. Hallelujah. இதை போல தைரியம் உள்ள தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? Hallelujah. 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 கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த மனிதனை தேவன் இன்னும் ஞானத்தால் நிரப்பணும். அவர் எல்லாரும் சொன்னாங்க பைத்தியக்காரங்க, இயேசுவை அப்படிதான் சொன்னாங்க. Let him be mad. இயேசுவுக்காய் பைத்தியமா இருக்கிற மனுஷன், இயேசுவின் சித்தத்தை செய்த ஒரு மனிதன். எருசலேம் இஸ்ரவேலின் தலைநகர அறிவிக்கைக்கு எந்த அரசியல்வாதிக்கும் தைரியம் இல்லாம இருந்தது. அவர் வந்தார், எனக்கு யூஎன் பத்தி கவலை இல்ல, எந்த நாட்டை பத்தி கவலை இல்ல, திஸ் இஸ் மை பிரையாரிட்டி அனௌன்ஸ் பண்ணார். பாருங்க, எருசலேம் தான் இஸ்ரவேலுக்கு தலைநகரம் என்று சொல்லி. இப்படிப்பட்ட தைரியம் நமக்கு வருமா? யோசித்து பாருங்க. அவர் இப்படி தைரியமாய் பிரகடனம் பண்றாரு. தேவனுக்கு விரோதமாக ஒரு திரளான கூட்டம் அமெரிக்கா
இப்படிப்பட்ட தைரியம் இந்த நாளில கர்த்தர் நமக்குள்ள விதைக்கும்படியா நான் என் ஆண்டவரை நான் கேட்கிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல ஆண்டவர் பரிதாப குரல் ஒரு வார்த்தை சொல்றார். எடுத்து வாசிங்க டக்குன்னு. லூக்கா 13:34. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளுக்கு கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் மனமாக எத்தனையோ தரமாக உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆண்டவருடைய பரிதாப குரல் 35வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிங்க. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள். ஏன் இந்த உலகத்தில் அக்கிரமம் பெருகி இருக்கிறது? ஏன் பல பேர் சொல்றாங்க, ஆண்டவரே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது, மணிப்பூர்ல கலவரம், எல்லா இடத்திலும் கலவரம், கிறிஸ்தவர்களை தேடி அடித்து விரட்டுகிற காலம். தேவன் எங்கே? கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் கிடந்து புலம்புறாங்க. ஆண்டவரே இதெல்லாம் நீ பார்த்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நியாயமா? கடந்த வாரம் சின்ன பிள்ளைகளை கடத்தி கொலை செய்தார்கள் மணிப்பூர்ல. ஆண்டவருடைய வல்லமை பூமிக்குள்ள இல்ல, கிரியை செய்ய முடியல, நம்மளை காப்பாற்ற முடியல. ஏன்? வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகள் நம்முடைய கூக்குரலை மேல அனுப்ப விடாதபடிக்கு நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. இதை யார் உடைக்கிறது? எந்த வல்லமை உடைக்கிறது? எந்த அதிகாரம் உடைக்கிறது? சொன்னாரே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகள் எல்லாம் இந்த நாளிலிருந்து வேறறுக்கப்படுவதாக என்று திறப்பின் ஜெபத்தில் நிற்கக்கூடிய மக்கள் யார்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. இன்னைக்கு இந்த ஆலயத்தை விட்டு நீங்க கடந்து போகும் பொழுது வெறும் உங்கள் பேரோடு கூட கடந்து போகாதீங்க. உங்களுக்கு வேற ஒரு வல்லமை தேவை, வேற ஒரு அபிஷேகம் தேவை, வேற ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் இருந்து கிரியை செய்வதற்கு அவர் தேவை. அவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவரை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் வரும் பொழுது சகல பேய்களும் நடுங்கும், அண்ட சராசரங்களும் நடுங்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிரியை செய்யும் பொழுது nothing can depend. உங்களை மேற்கொள்ள எவனாலும் முடியாது. உலகத்தில் எவ்வளவு பெரிய வல்லமை கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தாலும் சாத்தானால அவர்களை முறியடிக்கக்கூடிய நாமம் ஒரே நாமம் தான். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றிருக்கிற நாமம் ஒரே நாமம், இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை பிரயோகப்படுத்தும் நாளில ஏன் சும்மா வச்சிருக்கிறீங்க? அந்த நாமத்தை உங்க இருதயத்துக்குள்ள தூங்க வச்சிருக்கிறீங்களா? அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று சொன்னாரே. அவர் படுக்க போடாதீங்க இருதயத்துல, அவரை கிரியை செய்யுங்க. ஹல்லேலூயா. அவருக்கு வேணும் நீங்க. அதனாலதான் அவர் சொன்னார், நீங்களே அந்த ஆலயம், சாலமோன் கட்டின ஆலயத்துக்குள்ள இருந்து அவர் பதில் சொன்னதெல்லாம் போதும். Let us be our holy, let us be his holy temple. நம்மளோட இருதயத்தினால திறந்து கொடுக்கும். வாங்கப்பா, வாங்க என் இருதயத்துக்குள்ள வாங்க. எப்படி என் மனைவியை இருதயத்துக்குள்ள வச்சிருக்கிறனோ, எப்படி என் பிள்ளைகளை இருதயத்துல வச்சிருக்கிறனோ, அவங்க எல்லாவற்றும் மேல என் இருதயத்துக்குள்ள உங்களை வைத்து நான் எடுத்து பயன்படுத்த எனக்கு அதிகாரத்தை கொடுங்க. கேளுங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, இதுவரைக்கும் என் நாமத்தை கொண்டு நீங்கள் ஒன்றும் கேட்கல, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் குறைவுலாம் கிடையாது.
நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, அவர் வரட்டும். எப்படி இயேசுவானவர் யோர்தான் நதிக்கரையில யோர்தானுக்குள்ள மூங்கி எழும்பினார். பரிசுத்த ஆவியானவர் எப்படி புறாவை போல அவர் மீது இறங்கினாரோ, அதே வல்லமை இந்த நாளில் நம் மீது இறங்குவதாக. ஹல்லேலூயா. தேவனை மறந்து சுற்றி திரிகிறதுனாலதான் பாவம். தேவனை மறந்ததுனால யூதர்கள் பட்ட பாடுகள் நமக்கு தெரியும். ரொம்ப நம்ம வாழ்க்கை அப்படியே கிராஜுவலா சந்தோஷமா போயிட்டு இருக்கு. எனக்கு இந்த மட்டும் தேவன் போதும் என்று சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்களா? யூதர்கள் இஸ்ரவேலர்கள் தேவனை மறந்தார்கள். அநேக இடங்களுக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். படுகொலை செய்யப்பட்டார்கள். ஹிட்லர் மாத்திரம் அவன் கொன்னது 60 லட்சம் யூதர்களை. பாருங்க, கஷ்டப்பட்டு 430 வருஷம் அடிமையாக கிடந்த ஜனத்தை காப்பாற்றி கூட்டிட்டு போய் 12 கோத்திரங்களாய் பிரித்து, இது என்னுடைய ஜனம், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நம்பி ஒரு தேசத்தை, அந்த தேசத்துல ராட்சசர்களையும் கண்ட ஒரு தேசமாக இருந்தது. அவர்களை நம்ம வெல்ல முடியாதுன்னு சொல்லி வேவு பார்த்தவங்களாம் திரும்பி வந்து சொன்னாங்க. ஆனால் தேவன் அவர்களை முறியடித்து அந்த தேசத்தை முழுவதும் அந்த ஜனங்களுக்கு கொடுத்திருந்தும் அவர்கள் தேவனை மறந்தார்கள். அடிமைகளாய் பல நாடுகளுக்கு கொண்டு போகப்பட்டு, பலரால் கொலை செய்யப்பட்டு, சித்திரவதைப்பட்டு, அவமானப்பட்டு, இந்நாள் வரைக்கும் அந்த கரை அவர்களை விட்டு நீங்கவே இல்லை. ஏன் தெரியுமா? பரிசுத்த இயேசுவை கொண்டு சிலுவையை அறையறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அவர் எனக்காக வந்திருக்கிறார், என் பாவத்தை சுமக்க வந்திருக்கிறார் என்பதை உணராம அவர் எதிர்பார்த்ததெல்லாம் யார? நம்முடைய அருமையான ஆபிரகாம் அழகா சொல்லி கொடுத்தாங்க. அவர் எதிர்பார்த்த கிறிஸ்து யாரு? வருவாரு, ரோமர்களை அடித்து துரத்துவாரு, நமக்கு ராஜாவா அவர் இருப்பார் நினைச்சு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் வந்து யார் அடிச்சாலும் கூட தேவாலயத்துல போது பாருங்க, அவங்க எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு சுகமும் வேணும், பணமும் வேணும். இவை எல்லாவற்றுக்கும் மத்தியில தேவன் ராஜாவா வேணும். அவர் அதற்காய் வரல. இஸ்ரவேலை சுத்தம் பண்ணுவதற்காக வந்தார், நம்மை சுத்தம் பண்ணுவதற்காக வந்தார். அதை புரிந்து கொள்ளாம அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்கள். அந்த சாபம் இந்நாள் வரைக்கும் அவருடைய தலையின் மீது இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்ம இந்த நாள் முழு மனசோட ஏற்றுக்கொள்ளணும். நான் கடைசியாக இந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 26ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிக்கணும் ப்ளீஸ். ஏசாயா 26வது அதிகாரம். பாடப்படும் பாட்டானது பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிமையை அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவர் உண்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் எதற்காக கதவை திறக்க சொல்கிறார்? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி.
நம்மளை தான் குறிக்கிறார். அல்லேலூயா. சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறந்தார். அந்த சத்தியத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் நீங்களும் நான் மாறிவிடக்கூடாதா? அவரோடு கூட அவர் இருக்கிற இடத்துல நமக்காய் வாசல்கள் திறக்கக்கூடாதா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஜனம் உண்மையே நம்பியிருக்கிறபடியா அவள் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் என்று வாக்கு கொடுத்தவர் உங்களை சும்மா விட மாட்டார். உங்களை சும்மா விட மாட்டாருங்க. Let me tell you something. அவர் வாக்கு கொடுத்தால் கொடுத்ததுதான். உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா அந்த வசனத்தை அப்படியே கண்களை மூடி அப்படியே காதுகளில் அப்படியே கொண்டு போகணும். உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா அப்பா எங்களை பூரண சமாதானம் பரலோகத்திலிருந்து வந்து இந்த நாளிலே எங்களுடைய இருதயத்தை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையை அப்படியே ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு வாழ்நாளெல்லாம் அதான் சொல்லப்படுகிறது. இந்த தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். பாருங்க, கண்மலை எப்படி இருக்கும்? அசையாமல் உறுதியுடன் இருக்கும். அந்த உறுதியோடு இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் ஒரு உறுதியேற்று இந்த ஆலயத்திற்கு நாம் கடந்து செல்வோம். பெரியமானவர்களே, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லுங்க சொல்லுங்க, இருந்து திறந்து. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல் என்னை மாற்றுமையா, என்னை உமக்காய் தந்தேனையா. என்னை போல் என்னை மாற்றுமையா, என்னை உமக்காய் தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கை சுயநலமாய் அமைந்துவிட்டதப்பா. இந்த நாளில் நாங்கள் அதை உணர்கிறோம். எங்கள் இருதயத்தை உமக்கு பின்பாய் திருப்புகிறோம். வெறுமையான வாழ்வாய் இல்லாதபடிக்கு உமக்காய் வாழக்கூடிய வாழ்வாய் எங்கள் வாழ்வு இந்த நாளிலே மாறக்கடவதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது வந்து இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேரையும் அபிஷேகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேரும் உம்முடைய ஆயுதமாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காய் நன்றி. இந்த நாளிலே, இந்த மத்தியான வேளையிலே இந்த ஆலயத்திலிருந்து கிளம்ப போகிற நாங்க வெறுமையாய் போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்று செல்லுகிற பிள்ளைகளாய் தைரியமாய் உற்சாகமாய் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி எல்லாருக்கும் உடைய ராஜ்யத்தை குறித்த பிரசங்கத்தை அறிவிக்கும்படியாய் நாங்கள் செல்ல கர்த்தர்களுக்கு உயிர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். மத்தேயு 27:19 சொல்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொன்னாரே. அந்த வார்த்தை இந்த நாளிலே எங்களுக்குள் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா என்று சொல்லி அர்ப்பணிப்பீங்களா? பிரியமானவர்களே, ஆண்டவர்
நம்மை ஒரு கருவியாய் எடுத்து பயன்படுத்த ஆசைப்படுகிறார். நம்ம வெறுமையான வாழ்வு வல்லமையான வாழ்வாய் மாறப்போகிறது. ஆனந்தம், ஆனந்தம், பேரானந்தம் என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் இந்த நாளில் சந்தோஷப்படுத்த பிரியமானவர்களே, தேவனே நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிற அந்த நாளிலே அப்பா, நீ சொன்ன அனைத்து கட்டளைகளையும் நாங்கள் நிறைவேற்ற ஆயத்தப்படுகிற அந்த நாளிலே எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டப்பா என்று சொல்லி நாங்கள் இந்த நாள் முதற்கொண்டு விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லீரப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம். அன்பின் நல்ல பிதாவே, ஆமென்.